ஹாய் சூட் மேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சம மூவி பார்க்க போறோம். மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். கதை ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஹீரோயினை குளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவளுடைய அக்கா புருஷன் வெளியில இருந்து ஜன்னல் வழியா அவள் குளிச்சுக்கிட்டு இருக்கிறத எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவள் குளிச்சுட்டு வெளியில வந்த உடனே அவளை பிடிக்கிறதுக்கு வர அவகிட்ட தப்பா பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் என்ன பண்றீங்க, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனால் கரெக்டாக அந்த டைம் பார்த்து அவளுடைய அக்காவும் அந்த ஃபேமிலி எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அப்புறம் என்ன, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயின் பேச்சு கேட்க மாட்டாங்க. உன் அக்கா புருஷன் மேலேயே நீ கை வைக்கிறியா அப்படின்னுட்டு ஹீரோயினை தப்பாக நினச்சிட்டு அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டுடுறாங்க. அப்போ ஹீரோயின் பாவம் ரோட்ல இருக்கா. அவன் நினைக்கிறான், இன்னைக்கு எனக்கு 20 பர்த்டே, ஆனால் யாருக்குமே அது ஞாபகம் இல்லைல்ல. என் சொந்த அம்மாவை விட்டு இந்த சித்தியை எதுக்கப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ, இவரெல்லாம் எப்படி எனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியும், இனிமேல் இந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே பஸ் ஸ்டாப்புக்கு வரான். அங்கே செம்மையாக மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த வழியாக காரில் போயிட்டு இருந்த நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு கார் அங்கே நிறுத்த சொல்கிறான். ஹீரோ கொடையை எடுத்துட்டு நேராக அவகிட்ட வந்து கொடையை கையில் வச்சுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கும், அதுக்கு பதிலாக நீ என்ன கண்டிஷன் வேணாலும் போட்டுக்கோ அப்படின்னு டைரெக்டாக சொல்கிறான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு என்னடா இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இதெல்லாம் கண்டிப்பாக கனவாக தான் இருக்கும் அப்படின்னு, கனவுல மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கும் அப்படின்னுட்டு, கனவு தானே தைரியமாக கேட்போம் அப்படின்னுட்டு எனக்கு 10 பில்லியன் வேணும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு டக்கு நம்ம மேலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோ அவளை அப்படியே கையில் தூக்கிட்டு போய் காரில் உட்கார வச்சு அவள் கையில் ஒரு பிளாக் கலர் கிரெடிட் கார்டை கொடுக்குறான். இந்த நீ கேட்ட 10 பில்லியன், இனிமேல் நீ என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா அவன் மயக்கத்தில் தானே இருக்கான், அவளுக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது. அப்புறம் காலையில் அவள் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அவளுக்கு செம்ம ஷாக்கு. அவள் கையில் இருக்கிறது ஒரு லிமிடெட் எடிஷன் பிளாக் கார்டு. நாட்டோடைய நம்பர் 1 பிஸ்னஸ் ஃபேமிலி கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி கார்டெல்லாம் இருக்குமாமா. எனக்கு நேற்று காய்ச்சல் வந்துச்சு, ஆனால் என்ன ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் காப்பாற்றினாலும் நான் என்ன ரொம்ப ஏதாவது ஷார்ட் ட்ராமா பார்க்குறேன்னா அப்படின்னு அவளுக்குள்ள அவளே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற பட்லர் வேலைக்காரங்க வந்துட்டு யங் லேடி எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நிறைய வேலைக்காரங்கெல்லாம் லைனாக வந்துட்டு குட் மார்னிங் யங் லேடி அப்படின்னு அவளை விஷ் பண்ணுறாங்க. இதை பார்த்து ஹீரோயின் பயந்து போயிட்டு உங்களுக்கெல்லாம் எங்கே பைத்தியம் பிடிச்சிக்கச்சா, என்ன ஏதாச்சும் மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெட்லேருந்து எந்திரிச்சு அங்கேருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். இன்னொரு பக்கம் ஹீரோடைய தாத்தா ஹீரோ கிட்ட ஃபோனில் செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்காரு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட் ஃபோட்டோவை எனக்கு அனுப்பியிருக்கேன், ஆனால் அவள் யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, தாத்தா நீங்கள் தானே கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க, இதோ உங்கள் ஆசை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு பாஸ் அந்த பொண்ணு ஓடுறா அப்படின்னு சொல்கிறான். தாத்தா ஃபோன்லேயே செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்காரு. என் பேரனுடைய பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ ஃபோனை வச்சுட்டு அவளை பிடிக்கிறதுக்கு பின்னாடி போகிறான். ஹீரோயின் முன்னாடி பார்த்து ஓடி வரும்போது நேராக ஹீரோவை மேலே வந்தே மோதிடுறான். அவள் கீழே விழ போகும்போது ஹீரோ அவளை கரெக்டாக பிடிச்சி கையில் தூக்கிக்கிறான். அவள் நீங்கள் யாரு, என்னை விடுங்க, ஒரு வேளை என்னை கிட்னாப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். ஹீரோ அவளை கூட்டிகிட்டு போய் நேராக ஒரு டேபிள் மேலே உட்கார வைக்கிறான். அவள் மறுபடியும் நீங்கள் யாரு அப்படின்னு கேட்க ஹீரோ அவள் பக்கத்தில் போயிட்டு நான் தான் உன் புருஷன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அவள் அங்கே இருக்கிற பெரிய வீட்டை பார்த்துட்டு நிஜமாவே என்ன ஒரு பெரிய ஆள் தான் வந்து தூக்கிட்டு வந்துட்டானா, நான் ஏதாச்சும் நாவல் உலகத்துக்குள்ளே வந்துட்டேனா, இல்லை மறுஜன்மா எடுத்துட்டேனா, இந்த மாதிரி ட்ராமாவில் நடக்கிற மாதிரி என்கிட்ட எனக்கு ஏன் நடக்குது, அதுவும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் மேரேஜ் சர்டிஃபிகேட்ல அவனுடைய பர்த்டே பார்த்ததுமே அவன் செம்மையாக ஷாக் ஆயிடுறான். நீங்கள் என்ன என்னோட இவ்வளோ பெரியவரா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பட்லர் சொல்கிறான், இவர் தான் உங்களோட புருஷன், இந்த குடும்பத்தோடைய பெரிய கம்பெனிக்கு இவர் தான் பிரசிடென்ட்டு, இந்த ஊர்லேயே செம்ம பெரிய பணக்காரரு அப்படின்னுட்டு. அப்போ இந்த கல்யாணத்தில் வயசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, எப்படியும் இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். அதுக்கு ஹீரோயின் பரவாயில்ல, இவனும் பணக்காரனாக தான் இருக்கான், அப்போ கான்ட்ராக்ட் மேரேஜ்னா கூட பரவாயில்ல, ஓகே தான் அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்போ ஹீரோ அவளோட முட்டியில் இருக்க காயத்தை பார்த்துட்டு மெடிசன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலில் மருந்து போட்டு விட போகிறான். அவள் வேண்டாம் நானே பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் கேட்காம அவள் காலை தூக்கி அவன் மடியில் வச்சுக்கிட்டு அவனே மருந்து போட்டு விடுறான். அவனே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ சரிவா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அவள் காயத்தோட கஷ்டப்பட்டு எந்திரிக்க போகும்போது ஹீரோ அவளை அப்படியே கையில் தூக்கிக்கிறான். அவள் ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அவன் தர ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, உனக்கு குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்கு முடியாமல் போனால் உன்னை யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்கிறான். அவளும் இவன் ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்டவன் இல்லை போலையே, நல்லவன் தான் போல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஹீரோ அவளை கூட்டிகிட்டு போய் டைனிங் டேபிள் சேரில் உட்கார வைக்கிறான். வேலைக்கார பொண்ணு அவளுக்கு செருப்பு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். ஹீரோயின் நினைக்கிறா, என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் யாரோ என்கிட்ட இவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாங்க, அதுவும் இவ்வளோ பணக்கார
பவர்ஃபுல் ஹேண்ட்ஸம் புருஷன் எனக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறான். அவ சிரிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்க அவன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோ நீ இனிமே தினமும் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு என் கூட ரன்னிங் வரணும் அப்படின்னு சொல்றான். அவ ஷாக் ஆகி 6 மணிக்கா? நான் எப்பயுமே 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன். இவன் என்ன காலங்காத்தால ஆர்மி ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க போறானா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்புறம் அவன் என் பழைய வீட்டில் என்னோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது, நாங்க போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ பட்லர் கிட்ட இவ கூட டிரைவரையும் பாடி கார்ட்ஸையும் அனுப்பிவே அப்படின்னு ஆர்டர் போடுறான். பாடி கார்ட்ஸு அவளை கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற வேலைக்கார பொண்ணு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டுட்டு இருக்கா. நீ உன் அக்கா கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டாதான் உன்னை உள்ள விடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கூட வந்த பாடி கார்ட்ஸ் அந்த வேலைக்காரையை பார்த்து மிரட்டுறான். எங்க யங் லேடியை நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் அதை பார்த்து ஆச்சரியமாயிட்டு கை தட்டுறான். பாடி கார்ட்ஸோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கார்ல வைக்கிறாங்க. அவளோட அப்பா அங்க ஓடி வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்க வராரு. ஆனா பாடி கார்ட்ஸை பார்த்ததுமே பயந்து பின்னாடி போயிடுறாரு. நீ கண்டிப்பா ஏதோ ஒரு பணக்கார கிழவனைத்தான் உஷார் பண்ணி வச்சிருக்க போல அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கு அவளுடைய சித்தி வந்துட்டு அதுக்கு பதிலா இந்த லக்ஸரி காரை எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் பகல்லே நல்லா கனவு காண்றீங்க போலயே, நான் என் அம்மாவுடைய திங்ஸை மட்டும் தான் எடுக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றான். பாடி கார்ட்ஸ் அவங்க 2 பேருமே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் உள்ள போகும்போது அவளோட அம்மாவுடைய அந்த முக்கியமான பாக்ஸையும் அவளுடைய அக்கா கையில வச்சிருக்கா. என் முன்னாடி வந்து முட்டி போடு, அப்ப வேணா நான் பாவம் பார்த்து உனக்கு தரேன் அப்படின்னு அந்த அக்கா சீன் போட ஹீரோனுக்கு செம்மையா டென்ஷன் ஆக அங்க ஒரு பால் இருக்குது, அதை எடுத்து அவன் மேல வேகமா அடிக்கிறான். அக்கா ஷாக் ஆகி ஹீரோயினை திரும்ப அடிக்க வரான். ஆனா பாடி கார்ட்ஸ் அவளை பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் அந்த பாக்ஸை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றான். அக்கா கேட்குறான் உனக்கு யாரடி இவ்வளோ சப்போர்ட் பண்றது? அதுக்கு ஹீரோயின் மிஸ்டர் கூ அப்படின்னு கெத்தா சொல்றான். அதை கேட்டு அந்த குடும்பமே செம்மையா ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த ஊர்லயே அவங்க தான் செம்ம பவர்ஃபுல்லான பணக்கார ஃபேமிலி. அவங்க பின்னே இப்படி இவ சொல்ற அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அடுத்த சீன்ல ஹீரோயின் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வரான். அங்க கார் பக்கத்துல ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினும் அங்கிருந்து ஓட பாக்குறான். ஆனா ஹீரோ அவளை விடாம பின்னாடி இருந்து வந்து அவளை கெட்டியா பிடிச்சுக்கிறான். எங்க போற நீ அப்படின்னு ஹீரோ கேட்க நான் இன்னும் போலையே, நான் ஒன்றும் ஓடலையே அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். அதுக்கு ஹீரோ நீ 1 வாரமா உன்னோட ஹாஸ்டல் ரூம்லயே இருக்க, வீட்டுக்கு ஏன் வரல? உனக்குன்னு ஒரு வீடு இருக்கிறதே மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்ப காலேஜ்ல இருக்கிற மற்ற பொண்ணுங்க எல்லாருமே பாரு இவளோட பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான், காரும் பார்க்கறதுக்கு செம்ம லக்ஸரிஸா இருக்குது, ஏதோ சினிமா சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதை ஹீரோயினுடைய அக்காவும் பார்த்துட்டு ஓ இவன் தான் அந்த பணக்கார ஆளாம், இவனை தான் மயக்கி வச்சிருக்கா போல அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் ஹீரோ அவளை இழுத்து காருக்குள்ள உட்கார வைக்கிறான். அக்கா தூரத்துல இருந்து போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். கார்ல வச்சு ஹீரோயின் காலில் இருக்கிற முட்டிக்காயத்தை பார்த்த ஹீரோ இனிமே உனக்கு சாயங்காலமும் ஃபிட்னஸ் ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு காலையில 6 மணிக்கு ரன்னிங் கூட்டிட்டு போறேன், இப்ப சாயங்காலமும் ட்ரைனிங்கா? நீ என்ன பொண்டாட்டியாக்க ட்ரை பண்றியா இல்ல மிலிட்டரி ட்ரைனிங் கொடுக்குறியா அப்படின்னு செம்ம டென்ஷனா கத்துறான். அதுக்கு ஹீரோ உனக்கு எக்ஸாம் வருதெல்லாம் ஒழுங்கா படி அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள இவன் என்ன என் புருஷன் மாதிரி இல்லாம ஏதோ அப்பா மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறான். அப்புறம் ஹீரோ கிட்ட நான் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தேன், எனக்கு என்ன கிஃப்ட் தருவீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ நான் கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல கிஃப்டா தரேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. இன்னொரு பக்கம் அந்த அக்கா கார் நம்பரை வச்சு அது யாரோடது அப்படின்னு செக் பண்றான். இந்த ஊர்லயே பெரிய பணக்கார ஃபேமிலியான கூ ஃபேமிலியோடைய கார் தான் அது அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்க அப்பாவும் அம்மாவும் செம்மையா பயந்துடுறாங்க. ஒருவேளை ஹீரோயினும் அந்த வீட்டுக்கு மருமகளா போயிட்டா நம்மளை காலி பண்ணிடுவாளே அப்படின்னு பயந்துட்டு அக்காவை கூப்பிட்டு நீ எப்படியாச்சும் ஹீரோ உஷார் பண்ணி அவனோட மனசை நீ ஜெயிச்சிடு அப்படின்னுட்டு அவளுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த அக்கா சொல்றான் எனக்கு தான் ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அப்படின்னு சொல்ல அவன் ஒரு சாதாரண ஃபேமிலில இருந்து வந்தவன், ஆனா இந்த கூ ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல், ஹீரோ மட்டும் உனக்கு செட் ஆயிட்டான், அப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்டை வெளியில தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அக்காவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவளோட பெட்ரூம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நைட் போட்டோஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் நைட்காக ரெடி பண்றது போல. ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் பாக்குறான். ஏன்னா ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயந்து வெளியில ஓடி வந்துடுறான். அப்ப பட்லர் வேலைக்காரங்கள் அங்க வந்துட்டு ஹாப்பி வெட்டிங் நைட் பாஸ், நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ஆனா ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு நமக்குள்ள இன்னும் எந்த ஒரு லவ் ஃபீலிங்ஸும் வரல, அதுக்குள்ள எப்படி வெட்டிங் நைட்டு, நான் இன்னைக்கு கெஸ்ட் ரூம்லேயே தூங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஹீரோ பட்லர் கிட்ட தாத்தா தான் இதெல்லாம் பண்ண சொன்னாரா அப்படின்னு கேட்டுட்டு எல்லா டெக்கரேஷன்ஸையும் பிச்சு போடுங்க, அவளை இன்னைக்கு மாஸ்டர் பெட்ரூம்ல நிம்மதியாக தூங்க விடுங்க, நான் அவள் கூட வெட்டிங் நைட் கொண்டாடுறேன்னா அவள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு இடத்துல தான் கொண்டாடுவேன் அப்படின்னு அதை மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவங்கள அங்கேருந்து வெளியில் அனுப்பிடுறான். அடுத்த நாள் ஹீரோ காலேஜ்க்கு வெளியில ஹீரோயின்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எக்ஸாம் முடிஞ்சதுமே ஹீரோயின் ஓடி வந்து நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறான்.
அதுக்கு ஹீரோயினும், நீங்கள் நைட்டெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது வீணாக போகுமா? நான் நல்லா எழுதியிருக்கேன், கண்டிப்பாக நான் தான் டாப்பர் அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோ, சரிவா, உனக்கு நான் ஏதாச்சும் சாப்பிட வாங்கி தரேன் அப்படின்ட்டு, நீ எப்பவுமே போகணுன்னு ஆசைப்படவில்ல, உன்னோட சொந்த ஊர், அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு காரில் அவளை கூட்டிகிட்டு போகிறான். சாப்பிட ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் போகும்போது அங்கே ஹீரோடைய தம்பி வந்து ஒரு பையனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கே இருக்காங்க. அங்கே ஹீரோவை ஹலோ காட்ஃபாதர் அப்படின்னு, ஹீரோயினை ஹலோ காட் மதர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. ஏன்னா அவள் ஹீரோவை கல்யாணம் பண்ணதுனால இவங்களுக்கு இப்போ பெரியம்மா சின்னம்மா முறை ஆயிட்டாலாமா. அவங்க இவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணும்போது ஹீரோயின் குடிக்க போகிறான். ஆனால் ஹீரோ அதை தடுத்துட்டு அவளுக்கு பால் ஆர்டர் பண்ணுறான். ஏன்னா அவள் சின்ன பொண்ணாமா. அப்புறம் ஹீரோயின் வாஷ்ரூமுக்கு போகிறான். அங்கே அவளுடைய அக்கா வந்துடுறான். அக்கா இவளை பார்த்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வருவேன் அப்படின்னு கேட்கும். ஹீரோயின், இது பப்ளிக் பிளேஸு, நான் எங்கே வேணால் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அக்கா, நீ ஹீரோ உஷார் பண்ணி வச்சிருக்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அவன் என்னை ஒரு வாட்டி பார்த்துட்டா உன்னை மதிக்கவே மாட்டான் பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின், எனக்கு இதெல்லாம் விட நிறைய வேலை இருக்குது, உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு, வேணும்னா நீயே போய் அவனை உஷார் பண்ணிக்கோ அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு அங்கேருந்து போகிறான். அப்புறம் அந்த அக்கா நேராக போய் ஹீரோடைய தம்பி பையன்கிட்ட வழிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒரே சிரிப்பா இருக்குது. இனிமே என்னை கூப்பிடும்போது காட் மதர் அப்படின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில வந்து செம்மையா சிரிக்கிறான். அப்ப ஹீரோ, ஏன் இப்படி பல்ல காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, இனிமே என் அக்கா என்ன காட் மதர்னு கூப்பிடணும்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, உன் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு தம்பியா அப்படின்னு யோசிக்கிறான். அவளுக்கு ஃபஸ்ட்டு வேற ஒரு ஃபியான்ஸே இருந்தான், அவன் சரியான ஒரு வேஸ்ட்டு, நான் குளிக்கும் போது ஜன்னல் வழி எட்டி பார்த்தவாவா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே ஹீரோவுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. என் ஒய்ஃப் பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு மிருகத்தை நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு கோவப்படுறான். அடுத்த நாள் அந்த அக்கா இருக்கால, அவள் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி ஓவராக சீன் போட்டுட்டு இருக்கான். நேற்று நைட்டு நான் ஹீரோ கூட தூங்குனேனே அப்படின்னு போய் சொல்கிறான். ஹீரோயின் அதுக்கு, அப்படியா, இந்த ஃபோன் கால் ரெக்கார்ட் பண்ணி உன் பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பவா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அக்கா, இப்போ எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது, எனக்கு கூ ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்குது, அவங்க உன்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்திடுவாங்க அப்படின்னு மிரட்டுறான். அதோட எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூ ஃபேமிலியோட கூட கல்யாண பேச்சு நடத்த போயிருக்காங்க, நீ வந்து மன்னிப்பு கேட்டால் உன்னை வீட்டுக்குள்ளே நாங்கள் மறுபடியும் விடுவோம், ஆனால் நீ வீட்டு நாய் கூட தான் தூங்கணும் அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக சொல்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு ஃபோனில் சிரிப்பு தான் வருது. ஏன்னா அக்கா கல்யாணம் பண்ண போகிறது ஹீரோடைய தம்பி பையனை தான். ஆனால் அவள் ஹீரோடைய மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகிறது மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்கிற வேலைக்கார பொண்ணு சொல்கிறான், உங்கள் அக்காவுக்கு அங்கே கல்யாணம் ஆனால் செம்ம காமெடி நடக்கும், ஏன்னா அந்த தம்பி பையனுடைய அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் பெரிய சண்டை வரும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோனுடைய அக்கா அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு ஹீரோடைய தம்பி வீட்டுக்கு வரா. உங்கள் பையன் என் பொண்ணு கூட தான் நைட்டு தங்கியிருந்தான், அதனால் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போகிறாங்க. அந்த அக்கா வரல, அந்த பேரண்ட்ஸ் 2 பேர் மட்டும் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த தம்பியோடைய அம்மா, என் பையன் போன வாரம் பாரில் தான் தூங்கினான், அதுக்கு முந்தின வாரம் வேற எங்கேயோ தூங்கினான், இப்படி டெய்லி அவன் கூட தூங்கின பொண்ணுங்கள்லாம் லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் சும்மா காசு வாங்காத இந்த மாதிரி வந்திருக்கீங்கன்னு தெரியுது, சிசிடிவி ஃபுட்டேஜில் உங்கள் பொண்ணு தான் என் பையன் பின்னாடி சுற்றுறான்னு நல்லா தெரியுது அப்படின்ட்டு உண்மையை சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்க. இதை தூரத்துலேருந்து பார்த்த ஹீரோயினுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. ஹீரோயின் வெளியில் வந்துட்டு, நீங்கள் தான் என் அக்கா ரொம்ப சிங்கிள்னு சொன்னீங்க, அப்போ அந்த பழைய அக்கா புருஷன் யார் அப்படின்னு வேணும்னே அதை போட்டு கொடுத்துட்றான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்துடுறான். ஹீரோ, என்ன ஆச்சு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்க அவள் விஷயத்த சொல்கிறான். அப்போ கரெக்டாக ஹீரோடைய பாடி கார்ட்ஸ் அந்த பழைய அக்கா புருஷனை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அவன் பயந்து போய், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் காலில் விழுந்து கெஞ்சுறான். அவன் அழுது சீன் போடுறதை பார்த்துட்டு ஹீரோ அவனை வெளியில் தூக்கிட்டு போக சொல்கிறான். ஹீரோயின் அழுதுட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு தேங்க்யூன்னு சொல்கிறான். ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்லி, நான் கொடுத்த கிரெடிட் கார்டை வச்சு நீ எப்போ வேணால் ஷாப்பிங் போய்க்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் ஜாலியாக அவனோட ஃப்ரெண்டு இருக்கால, ஃப்ரெண்டு வேலைக்கார பொண்ணுன்னு நினைக்கிறான், அவள் கூட ஷாப்பிங் வரான். அங்கே அவளுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி பில் போட போகிறான். அதே டைமில் அங்கே அவளுடைய அக்காவும் அவளோட ஃப்ரெண்டும் வராங்க. அக்கா அங்கே இருக்கிற லிமிடெட் எடிஷன் ட்ரெஸ்ஸை வாங்கணும்னு கேட்கும். சேல்ஸ் கேர்ளும் அதை ஆல்ரெடி ஒருத்தர் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அக்காவுடைய ஃப்ரெண்டு, இவ யாருன்னு தெரியுமா, கூ ஃபேமிலியோட மருமக ஆக போகிறான் அப்படின்னு சீன் போடுறான். அப்போ அங்கே ஹீரோயின் வந்துட்டு, யார் அது என் ட்ரெஸ்ஸு திருட பார்க்குறது அப்படின்னு கேட்குறான். அக்கா ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், உன்னால் காசு கொடுக்க முடியுமா அப்படின்னு நக்கலாக கேட்குறான். ஏன்னா அக்கா கையில் அவனுடைய பாய் ஃப்ரெண்டு கொடுத்த அந்த 50,000 கிரெடிட் கார்டு இருக்குது. ஹீரோயின் வேணும்னே அக்காவுக்கு சீன் காமிச்சிட்டு, உங்ககிட்ட காசு இருக்குன்னா நீயே வாங்கிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அக்கா கோவத்தில் அவளோட கார்டை வச்சு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிடுறான். அப்போ ஹீரோயின் வேணும்னே, பரவாயில்லையே, அப்போ இந்த கடையில் இருக்கிற மற்ற காஸ்ட்லி ட்ரெஸ்ஸையும் நீ வாங்கிக்கும் அப்படின்னு சொல்ல சேல்ஸ் கேர்ள்ஸ் எல்லா ட்ரெஸ்ஸையும் கொண்டு எடுத்துகிட்டு வந்து அங்கே காமிக்கிறான். அதோட மொத்த விலை வந்து 10 மில்லியன் வருது. ஹீரோயினோட பிளாக் கார்டை எடுத்து காமிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு கெத்தா சொல்கிறான். அந்த அக்காவுக்கு செம்ம ஷாக்கு. உனக்கு எப்படி இந்த பிளாக் கார்டு கிடைச்சது அப்படின்னு கேட்குறான். என் புருஷனே எனக்கு கொடுத்தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு வந்துடுறான்.
அப்புறம் ஹீரோக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு போட்டு பார்த்து அழகு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்ல, நீங்க எப்பவுமே கோட் சூட் போட்டுட்டு அங்கிள் மாதிரி இருக்கீங்க, இதுலதான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவனை சம்மதிக்க வச்சிடறான். வேலைக்கார பொண்ணு அங்க வந்துட்டு, உங்க அக்காவை பாய் ஃப்ரெண்டு கொடுத்த காசு எல்லாமே ஷாப்பிங்ல காலி பண்ணதுனால அவங்க வீட்டு வாசல்ல அவளை முட்டி போட வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் நினைக்கிறான், முன்னாடி எல்லாம் அவ தப்பு பண்ணிட்டு என் மேல பழி போடுவான், எங்க அப்பா என்னதான் முட்டி போட வைப்பாரு, இப்ப அவளுக்கே அதே பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஹீரோ அவ கையை பிடிச்சு, கஷ்டப்படாத, இனிமே இதுதான் உன்னோட வீடு அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் அக்கா அவங்க வீட்டு வாசல்ல முட்டி போட்டு அழுதுகிட்டு இருக்கான். அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளை மிதிக்கிறான். அவங்க அம்மா அங்கே வந்துட்டு, அங்கே யாரோ ஒரு பெரிய பாட்டி வர போகிறாங்களாமா, அவங்கள இவ தான் பத்திரமா பார்த்துக்கணும், இல்லைன்னா நம்ம ஃபேமிலியே அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வீட்டில் வந்து படம் பார்த்துக்கிட்டா இருக்காங்க. ஹீரோயினு தும்முன உடனே ஹீரோ அவளுக்கு போர்வையை போத்தி வேண்டான். ஹீரோயினும், எனக்கு நைட்டில் ரொம்பவே போர் அடிக்குது, வெளியில் எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு கூப்பிட 2 பேரும் வெளியில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்புறம், ஐயோ சாரி, உங்களுக்கு தான் மற்றவங்க எச்சு வச்சா பிடிக்காதல்ல அப்படின்னுட்டு நான் வேற ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். ஆனால் ஹீரோ அவள் கையை பிடிச்சி இழுத்து அவள் குடிச்ச அதே ஜூஸை வாங்கி அவனும் அதே ஸ்ட்ராவில் குடிக்கிறான். அப்புறம் ஹீரோயினை வெளியில ஓடி வந்துட்டு அவளே கூல் டவுன் பண்ண பார்க்குறான். அவள் அந்த ஜூஸை மறுபடியும் குடிக்கும்போது, இது இன்டைரக்ட் கிஸ் ஆச்சு அப்படின்னு நினைச்சு ரொம்ப வெக்கப்படுறான். அப்ப டக்குன்னு அவளோட மோசமான அப்பா இருக்கான்ல, அவன் அங்க வந்துட்டு அவளை பின்னாடி இருந்து தள்ளி விடுறான். அந்த ஸ்ட்ரா அவ தொண்டையில மாட்டிக்குது. நல்ல வேலை இது பேப்பர் ஸ்ட்ரா, ஸ்டீல் ஸ்ட்ராவா இருந்திருந்தா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவங்க அப்பா அவ கையை பிடிச்சு இழுத்து, என் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப அந்த அக்கா, இப்ப கூ ஃபேமிலியோட தம்பி பையனை கல்யாணம் பண்ணிக்க போறான், இனிமே நீ யாரை நம்பி இருக்க போறான், உனக்கு இன்னைக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குற பாரு அப்படின்னுட்டு அவங்க அப்பா மிரட்டுறாரு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு அந்த அப்பா கையை பிடிச்சிருக்கான்ல, அந்த கையை தட்டி விட்டுட்டு ஹீரோயின் அவன் பிடிச்சுக்கிறான். அந்த அப்பா கோமா, நீ யாருடா, நான் அவளோட அப்பா அப்படின்னு சொல்ல, நீ என்னோட சீக்ரெட் சுகர் டேடியா அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்து தப்பா பேசுறான். அப்போ உடனே ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு அவனோட மூஞ்சிலேயே ட்ரிங்க்ஸ் எடுத்து ஊத்திடுறான். உன் வாயை மூடு, உன்னோட கேவலமான குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இனிமே இவன் முன்னாடி வந்து அவ்வளவுதான் அப்படின்னுட்டு அந்த அப்பாவை பார்த்து இவன் மிரட்டுறான். அப்ப அந்த அப்பாவோட மனசுக்குள்ள, இவன் ரொம்ப பெரிய ஆளா இருப்பான் போல, இவங்கிட்ட நம்ம நிறைய காசு வாங்கிக்கலாம் போல அப்படின்னு பிளான் பண்ணிட்டு டக்குன்னு ஹீரோட காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சிடுறான். யாரோ என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு கத்தம் அங்க ஒரே கூட்டமா கூடிடுது. செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு போலீஸை கூப்பிடுவா அப்படின்னு கேட்க அந்த அப்பா வந்து, இதோ இவன் தான் என் பொண்ணு கிட்னாப் பண்ண போறான் அப்படின்னு போய் சொல்றான் ஹீரோவை பார்த்து. ஹீரோயின் பேச வரான். ஆனா ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணிட்டு அவனோட பாக்கெட்ல இருந்த அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை எடுத்து அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் காட்டுறான். நாங்க 2 பேர் லீகலா கல்யாணம் பண்ணிக்கிட்ட கப்பிள்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அப்பாவை தான் திட்டுறாங்க. அந்த அப்பா ஷாக் ஆயிட்டு, என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கோவமா கேட்க, நீங்க தான் என்னை வீட்டை விட்டு துரத்துனீங்க, இப்பதான் நான் உங்க வீட்டு பொண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வருதா, இனிமே எனக்கு உங்க குடும்பத்தோட எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்பா அவளை அடிக்கிறதுக்கு கையை தூக்குறான். ஆனா ஹீரோ அவளோட கையை பிடிச்சு அவகிட்ட இழுத்துக்கிறான். அப்ப அந்த அப்பா சொல்றான், என்னோட பொண்ணு, அதான் அந்த அக்கா இருக்கல்ல, இந்த ஊர்ல ரொம்ப பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறான், உன்னால அவ கூட கம்பேர் பண்ணவே முடியாது அப்படின்னுட்டு சீன் போட ஹீரோ யார் அவன் அப்படின்னு கேட்கிறான். அந்த அப்பா, உனக்கு தெரியாதா, கூ ஃபேமிலி தான் இங்க இருக்கிறதுலே நம்பர் 1 அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்மையா சிரிப்பு வருது. ஏன்னா அவங்க முன்னாடி நிக்கிறதே அந்த கூ ஃபேமிலியோடைய ஹெட் நம்ம ஹீரோ தான். ஹீரோ அவ கையை பிடிச்சிட்டு காருக்கு கூட்டிட்டு போறான். கார்ல உட்கார்ந்த உடனே ஹீரோயினும், நமக்குள்ளதான் கான்ட்ராக்ட் மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோ அவளுடைய தலையை பிடிச்சிட்டு வாயை தர அப்படின்னு சொல்றான். அவ வாயை திறந்த உடனே டார்ச் லைட் அடிச்சு அவ தொண்டையில ஏதாச்சும் காயம் இருக்கான்னு செக் பண்றான். நல்ல வேலை பெருசா எதுவும் காயம் இல்லை, இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணணும், நான் ஒரு நிமிஷம் உன்னை விட்டுட்டு வெளியில போனதால எவ்வளவு நடந்துருச்சு பாரு அப்படின்னு ஃபீல் பண்றான். ஹீரோயினும், சரி விடுங்க, இனிமே நான் எப்பவுமே உங்களை விட்டுட்டு தனியா போக மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றான். அடுத்த சீன்ல ஹீரோயின் காலேஜ்ல குதிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு எக்ஸாம்ல டாப் மார்க் எடுத்திருக்காக ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த விஷயம் தெரிஞ்சா ஹீரோ எனக்கு கிஃப்ட் தருவாரு, அவர்கிட்ட கேட்கலாமா, வேண்டாம், நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப பேராசெல்லாம் படக்கூடாது அப்படின்னு அவளுக்குள்ள அவன் நினைச்சுக்கிறான். அப்ப ஹீரோ பின்னாடி இருந்து வந்துட்டு, நான் கொடுத்த ப்ராமிஸை நான் மறந்துடுவேன் நினைச்சியா அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஒரு பாக்ஸ் கொடுக்குறான். ஹீரோயின் ரொம்ப ஆசையா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு அழகான ரிங் இருக்குது. அவன், எனக்கே ரிங் தருங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ, நம்ம வீட்டுக்கு போக போறோம், அங்க தாத்தா பாட்டி உன் கையை வந்து எதுவுமே இல்லாம பார்த்தா என்னன்னு நினைப்பாங்க அப்படின்னு கேட்கிறான்.
ஹீரோயின் அதுக்கு ஓ அந்த விஷயமா, நான் கூட என்னவோ நினைச்சு பயந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கு இந்த ரிங்கை போட்டுக்கிட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு ரொம்ப அழகா வருவேன், உங்களை அசிங்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இதை தூரத்துல இருந்து பாக்குற பட்லர் அந்த வேலைக்காரமாவும் நம்ம பாஸ் மனசுல இருக்க லவ் வந்து வெளியில சொல்லிட்டாரு போல, அவங்க 2 பேரும் இப்ப உண்மையாலுமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கால, இவளை யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல 2 பேரும் ஃப்ளைட் ஏறி ஹீரோவுடைய அந்த பெரிய வீடு, அங்க ஒரு வில்லா இருக்குது, அங்க வராங்க. ஹீரோயின் மெதுவா கதவை திறந்து உள்ள வந்து பாக்குறான். இது கண்டிப்பா ஹீரோவுடைய சின்ன வயசு ரூமா தான் இருக்கும். அவனோட சின்ன வயசு போட்டோ இங்க இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருக்கிற பீரோவை திறந்து பார்க்க போறான். அப்ப டக்குன்னு ஹீரோ கதவை திறக்க பீரோ கதவு ஹீரோனோட தலையில இடிச்சிடுது. ஹீரோ பயந்து போய் அவளோட தலையை தடவி கொடுத்துட்டு இருக்கான். வலிக்குதா அப்படின்னு கேட்க அவ இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், இது உங்க ரூம் இல்லையா அப்படின்னு கேட்க அவன் இது எங்க அம்மா இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எனக்கு பயமா இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் உங்க பேரண்ட்ஸை பார்க்க போறேன் அப்படின்னு பயந்துகிட்டு சொல்ல ஹீரோவை கையை பிடிச்சிட்டு பயப்படாத நான் தான் இருக்கல அப்படின்னு தைரியம் சொல்றான். அப்புறம் அவளுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் உட்காந்துருக்காங்க, அங்க கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்க எல்லாருமே ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியா ஸ்மைல் பண்ணி அவளை வெல்கம் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ள செம்ம பயமா இருந்துச்சு. என்ன நடக்குதுங்க, மற்ற டிராமால வர மாதிரி இவங்க என் கையில 5 மில்லியன் கொடுத்து என் பையனை விட்டுட்டு போயிடுன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேனே, அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, என்கிட்ட ஆல்ரெடி 10 பில்லியன் பிளாக் கார்டு வேற இருக்குது அப்படின்னு அவளுக்குள்ளேயே அவ காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாக்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோடைய அப்பா அவ கையில நிறைய பில்டிங்ஸ் சொத்து பேப்பர் எல்லாமே எடுத்து கொடுக்குறாரு. ஹீரோயின் இப்படி நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்யூ மாமா அப்படின்னு சொல்றான். அப்புறம் பாட்டி அவளை கூப்பிட்டு அவங்க பரம்பரை பிரேஸ்லெட் ஒன்று இருக்கும், அதை கையில போட்டு விடுறாங்க. நீங்க 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவங்கள விஷ் பண்றாங்க. தாத்தா அவ காலேஜ் படிக்கிறதால நிறைய பெயிண்டிங் திங்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்றாரு. ஹீரோயின் எல்லாருக்கிட்டையுமே குறிச்சு தேங்க்யூ சொல்றான். ஏன்னா அவ பழைய வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்திட்டு இருந்தாங்க எல்லாருமே, ஆனா இங்க அவளை எல்லாருமே ஒரு வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்கன்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஹீரோடைய அம்மா ஹீரோவை திட்டிட்டு ஹீரோயின் கிட்ட என் மகன் ரொம்ப கோவக்காரன், அவன் உன்னை காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு எழுப்பி ட்ரைனிங் போக சொல்றானா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் ஹீரோவை பார்க்க அம்மா அவன் உன்னை டார்ச்சர் பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாருமே ஹீரோயினுடைய ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறாங்க. ஹீரோவும் நம்பர் கேட்க அதுக்கு அம்மா உங்களுக்கு கல்யாணமே இவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் நம்பர் கூட நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலையா, நாங்க சீக்கிரம் கொள்ளு பேரன் பேத்தியை தூக்கலான்னு பார்த்தா நீங்க 2 பேரும் இன்னும் தனித்தனி ரூம்ல தான் படுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு திட்டுறாங்க. ஹீரோ ஒரு சாக்கு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து எழுதிட்டு வந்துடுறான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வர ஏன் சிரிக்கிற அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். அவனுடைய தோல் மேல கையை வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல இவ்வளவு ஜாலியா இருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றான். ஹீரோவை கையை பிடிச்சு எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் நர்வஸாகி என்ன வருத்தம், என்ன டிவோர்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்க ஏன்னா அவ இப்பதான் ஹீரோவை அவளோட சொந்த புருஷனாவும் அந்த வீட்டை அவளோட வீடாவும் நினைக்க ஆரம்பிச்சிருக்கா. அவ கேட்குறான் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு ரொம்ப சோகமா கேட்க அதுக்கு ஹீரோ அப்படி இல்லை, உன்னை சும்மா கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் தான் நினைச்சேன், ஆனா இப்போ எனக்கு உன் மேல நிஜமாவே லவ் வந்துடுச்சு, நான் உண்மையான புருஷனா வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கு. நீங்க என்ன இவ்வளவு வெக்கம் இல்லாம சொல்றீங்க அப்படின்னு கேட்க அவ பக்கத்துல வந்துட்டு ஆமா நான் கொஞ்சம் வெக்கம் இல்லாதவன் தான், இனிமே இன்னும் வெக்கம் இல்லாம இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் பயந்து போய் நிக்க ஹீரோ அவளை அப்படியே அவனோட தோல் மேல தூக்கி வச்சுக்கிறான். அவ என்ன விடுங்க அப்படின்னு கத்த அவன் கேட்காம அவளை பெட்ரூம்குள்ள தூக்கிட்டு போறான். பெட்ல அவளை படுக்க வச்சுட்டு அவனோட டையை அவுத்து வெளியில வீசுறான். ஹீரோயின் பயந்து போய் கண்ணை முடிக்க ஹீரோட நெத்திலையும் காதலையும் கிஸ் பண்றான். அப்புறம் அவளோட கழுத்துல கிஸ் பண்ண போகும்போது அவ பயத்துல கண்ணை டைட்டா முடிக்கிறான். ஹீரோ டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு அவ பக்கத்துல படுத்துக்கிறான். பயப்படாத, உனக்கு சம்மந்தம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சரி அப்படின்னு சொல்ல அவன் ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்க, உனக்கு ஏதாச்சும் ஏமாற்றம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவளை கலாய்க்கிறான். நைட்டு 2 பேரும் ஒரே பெட்ல படுத்து தூங்குறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் கூட படுத்துருக்கிறதால அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டா இருக்கா. அவ தூங்கின உடனே ஹீரோனுடைய கண்ணத்தை தடவி பார்க்கறான். அப்ப ஹீரோயின் தூக்கத்துல ஹீரோடைய கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அவனை ஹக் பண்ணிட்டே தூங்கிடுறான். காலையில எந்திரிச்ச உடனே ஹீரோயின் குட் மார்னிங், நைட்டு நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ தலையாடுறான். அவன் அப்படியே உங்க கண்ணை சுத்தி இவ்வளோ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, நைட்டு நீங்க தூங்கலையா அப்படின்னு கேட்குறான். ஹீரோ எதுவுமே பேசாம ஷவர் பண்ண போயிடுறான். அப்புறம் 2 பேருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஹீரோ எனக்கு ஒரு அவசரமா மீட்டிங் இருக்குது, உனக்கு எப்ப கார் வேணுமோ டிரைவரை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதே டைம்ல அங்க ஹீரோனுடைய அக்கா அவங்க அம்மா அப்பாவோட கார்ல வரான். அம்மா அப்பா அக்காவை கூப்பிட்டு நீ உள்ள போய் அந்த பெரியம்மா இருக்காங்கல்ல, அதான் அந்த 3rd கிராண்ட்மா, அவங்கள பார்த்த உடனே காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கு அந்த அக்கா, எத்தனை டைம் சொல்லுவீங்க, 100 தடவை சொல்லிட்டீங்க, அது கண்டிப்பா ஒரு கிழவியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அவங்க உள்ள வரும்போது அங்க ஹீரோயினை பாத்துடுறாங்க. அந்த அக்கா அவளை பார்த்துட்டு, நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இது பப்ளிக் பிளேஸ், நான் எங்க வேணா வருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அக்கா அவளை அடிக்கிறதுக்கு கையை வாங்க ஹீரோயின் அவ கையை பிடிச்சு திரும்ப அவளை கண்ணத்திலே பலார்னு கொடுக்குறான். அந்த அக்கா ஷாக் ஆகி நிற்க, எனக்கு ஒரு அறை விட்ட பிடிக்காத, அதான் டபுள் அறை விட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அப்ப அந்த அக்கா செம்மையா டென்ஷன் ஆயிட்டு, நான் தான் கோ ஃபேமிலியோட மருமக ஆக போறவன், நீ யாருடி அப்படின்னு கோவமா கேட்கிறான். ஹீரோயின் மனசுக்குள்ள, நாளைக்கு ஃபேமிலி டின்னருக்கு வரும்போது நீ என்ன பெரியம்மான்னு கூப்பிடுவேன், அப்ப இருக்குது உனக்கு கச்சேரி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சரி ஓகே கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள், நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்புறம் ஹீரோயின் பார்ட்டிக்கு ரெடியாகி வரான். ஹீரோடைய அம்மா அவளுடைய ட்ரெஸ்ஸை சரி பண்ணும்போது அவளோட இடுப்புல இருக்கிற ஒரு பெரிய காயத்தை தழும்பெல்லாம் பார்த்துடுறாங்க. அப்ப அங்க ஹீரோ வந்துடுறான். நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்றான். ஆனா அம்மா ஹீரோ தனியா கூப்பிட்டு செமையா திட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு 20 வயசு தான் ஆகுது, ஆனா அவளோட இடுப்புல பாரு எவ்வளவு காயம் இருக்குது, அவ பாஸ்ட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, நீங்க 2 பேரும் இப்பயும் தனித்தனி ரூம்ல தான் படுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோக்கு இப்பதான் புரியுது அவளோட குடும்பம் அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்காங்கன்னு. அவன் கோவமா ஹீரோயின் இருக்கிற ரூம்குள்ள போறான். ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு பயந்துட்டு கேட்க, ஹீரோட இடுப்புல இருக்கிற அந்த காயத்தை தொட்டு பார்த்துட்டு, ஏன் என்கிட்ட இதை பத்தி நீ சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கிறான். ஹீரோயினும், அதெல்லாம் பழைய விஷயம், அப்ப நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ உன்னை குடும்பப்படுத்தினாங்களா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினுக்கு லிப்ல ஒரு கிஸ் பண்றான். ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆயிடுது. ஏன்னா இது அவளோட ஃபர்ஸ்ட் கிஸ். அவனை வெளியில தள்ளுறதுக்கு ட்ரை பண்றான், ஆனா அவன் விட மாட்டேங்கிறான். அதனால அவனோட உதட்டு பிடிச்சி கடிச்சு வச்சிடறான். அதுக்கு ஹீரோ, நீ என்ன ஹஸ்பண்ட் அப்படின்னு கூப்பிட்டாதான் நான் விடுவேன் அப்படின்னு அடம் பிடிக்க, வேற வழி இல்லாம ஹஸ்பண்ட் அப்படின்னு கூப்பிடுறான். அப்புறம் 2 பேருமே கையை கோத்துட்டு பார்ட்டி கிளம்புறாங்க. பார்ட்டியில ஹீரோனுடைய அக்கா குடும்பம் வந்து செமையா சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த கூ ஃபேமிலியோட மருமக ஆக போறவன் அப்படின்னு அந்த அக்கா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா யாருமே அங்க அவளை மதிக்க மாட்டாங்க. அப்ப அங்க அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஹீரோடைய தம்பி பையன், அவனும் அங்க அவனுடைய அம்மாவும் வராங்க. அப்ப அங்க தேர்ட் பிரின்ஸும் அவரோட ஒய்ஃபும் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு எல்லாரும் அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஜோடியா உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே அந்த தம்பி பையனுக்கும் அக்காவுக்கும் செமையா ஷாக் ஆகி நின்றுடுறாங்க. அக்கா கோவமா, ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வருவேன் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கத்த, அதுக்கு ஹீரோ, உன்னோட லிமிட்ஸ்ல இரு அப்படின்னு மிரட்டுறான் அவளை பார்த்து. தம்பியோட அம்மா அங்க வந்துட்டு, இது கூ ஃபேமிலியோட பார்ட்டி, இங்க பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு அந்த அக்காவே அந்த அக்கா குடும்பத்தையும் பார்த்து திட்டுறாங்க. அந்த தம்பி இருக்கான்ல, அவன் ஹீரோனுடைய அக்காவை கணத்துல பலார்னு ஒரு அறை விடுறான். அக்கா, இவன் சின்ன வயசுலேருந்தே பசங்களை ரொம்ப உஷார் பண்ணுறவன் அப்படின்னு ஹீரோயினை தப்பாக பேச, தம்பியோட அந்த அம்மாவும் திரும்பவும் அக்காவை கணத்துல பலார்னு ஒன்று விடுறாங்க. அப்போ ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே, இவ தான் என்னோட ஒய்ஃபு, இந்த கூ ஃபேமிலியோட தேர்ட் பிரின்சஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஹீரோடைய அம்மாவும் அப்பாவும் அங்கே வந்துட்டு, ஹீரோன் எங்கள் வீட்டை மருமகன், இவள் லீகலாக என் மகனுடைய ஒய்ஃபு, இவளை யாராச்சும் ஏதாச்சும் எதிர்த்து பேசுனீங்க, நீங்கள் எங்களை எதிர்த்து பேசுகிற மாதிரி அப்படின்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹீரோ அக்கா முன்னாடி வந்துட்டு, என்னடி இப்ப முட்டி போட்டு உங்க பெரியம்மாவுக்கு அதான் தேர்ட் கிராமாவுக்கு விஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளை வச்சு செய்யறாங்க. அந்த அக்காவுக்கு வேற வழி இல்லாம ஹீரோயின் காலில் விழுந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, சரி சரி உன் பெரியம்மா உனக்கு ஒரு கிஃப்ட் தருவா அப்படின்னு சொல்லி அவளை கையை பிடிச்சி தூக்குறான். ஆனா அக்கா கோவத்துல ஹீரோயினை தள்ளி விட ஹீரோயின் கீழே விழுந்து தூண்ல இடிச்ச மாதிரி சீன் போடுறான். ஹீரோவுக்கு அவ ஆக்டிங் பண்றான்னு புரிஞ்சுடுது. அவ கூட சேர்ந்து அவனும் ஆக்டிங் பண்ணி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஒய்ஃபை நீ கீழே தள்ளி விடுவேன் அப்படின்னு கத்த, ஹீரோவுடைய அம்மாவும் கோவமாயிட்டு இந்த குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. அதனால அந்த தம்பியோடைய அம்மா திரும்பவும் அக்காவை கணத்துல பலார்னு ஒன்று விட அவன் மறுபடியும் முட்டி போட வைக்கிறாங்க அவளை. ஹீரோயின் மனசுக்குள்ள, அப்பாடா இத்தனை வருஷமா இவங்க என்ன எவ்வளோ கொடுமை பண்ணியிருப்பாங்க, அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ அவங்கள நல்லா பழி வாங்கிட்டேன் அப்படின்னு செம்மையா ஹாப்பி ஆகுறேன். அப்புறம் ஹீரோவும் தனியாக பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின், நான் கொஞ்சம் ஓவராக பழி வாங்கிட்டேனோ அப்படின்னு கேட்க, ஹீரோ அப்படியெல்லாம் கிடையாது, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போகிறான். அப்போ கரெக்டாக அவனுடைய அம்மா அங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, தாத்தா லிவிங் ரூம்ல வெயிட் பண்றாரு, அவசரம் இல்லாம 2 பேரும் மெதுவா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறாங்க. ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டு ஹீரோக்கு பின்னாடி முகத்தை மறைச்சுக்கிறான். அப்புறம் தாத்தா பாட்டி ஹீரோயினுக்கு உடம்புல இருக்கிற காயங்கள்லாம் செக் பண்ணிட்டு செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. அந்த அக்கா குடும்பத்துக்காரங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது, மிருகங்க, உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ பாட்டி, எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை அந்த பார்ட்டிக்கு நான் அனுப்பியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோயின் அதுக்கு, பரவாயில்ல பாட்டி, அவங்களுக்கு இப்போ நல்ல பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். தாத்தா ஹீரோவை கூப்பிட்டு, என் பேரன் பொண்டாட்டி இனிமேல் யாராச்சும் கொடுமைப்படுத்தினா உன்னை சும்மா விட மாட்டேன், அவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டுறாரு.
ஹீரோவும் கண்டிப்பாக பார்த்துக்கு வந்தாத்தா அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறான். அம்மா ஹீரோயின் கிட்ட இனிமேல் இதுதான் உன்னோட வீடு, நாங்கள் எல்லாருமே உன் மேலே ரொம்ப அன்பாக இருப்போம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஃபஸ்ட் டைம் சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் வந்து அவள் அழுதுகிட்டு ஹீரோடைய கையை கெட்டியாக பிடிச்சிக்கிறான். அடுத்த சீனில் ஹீரோயின் பெட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ காலேஜ் ரீஓப்பன் ஆனால் இன்னும் ஒரே வாரம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ வேலைக்கார பொண்ணு ஓடி வந்துட்டு யங் லேடி ஒரு குட் நியூஸ், அந்த அக்கா குடும்பம் இருக்கலாம் அவங்க மொத்தமாக பேங்க்ரப்ட் ஆகிட்டாங்க, இப்போ நடுத்தருக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி. ஆனால் அந்த அக்காவும் அவங்களுடைய அப்பாவும் சேர்ந்து ஒரு புது பிளான் போடுறாங்க. அப்போ நேராக ஹீரோயின் படிக்கிற காலேஜ்க்கு வந்து எல்லாரும் முன்னாடியுமே செம்மையாக நீங்கள் சீன் போடுங்க, ஒரு பெரிய ட்ராமா பண்ணுங்க, என் பொண்ணு ஒரு பணக்காரனை உஷார் பண்ணிட்டு பெத்த அப்பாவே நடு ரோட்டில் விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய ட்ராமா பண்ணுங்க. காலேஜில் இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோயினை தப்பாக பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு அவெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோயினுக்கு ஆல்ரெடி இவங்களோட இந்த பிளான்லாம் தெரிஞ்சிருக்குது போல. ஸோ அவள் என்ன பண்ணுறான், அந்த ஆல்ரெடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வச்சிருக்கா. அப்போ மெதுவாக ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இப்போ உன்னுடைய அந்த பணக்கார புருஷன் ஊரில் இல்லை, ஒழுங்காக எனக்கு காசு கொடுத்துரு, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ஹீரோயினுக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அந்த அப்பா கத்திட்டு இவ அவளோட அக்கா புருஷனையும் உஷார் பண்ண பார்க்குறவா அப்படின்னுட்டு ஹீரோயின் மேலே தப்பாக பழி போடுறாரு. அப்போ கரெக்டாக காலேஜ் நோட்டீஸ் போர்டில் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதில் ஹீரோயின் தான் இந்த ஊரோட பெரிய பிஸ்னஸ் மேனு, நம்ம ஹீரோடைய லீகல் ஒய்ஃபு, அது மட்டும் இல்லாமல் கூ ஃபேமிலியோட மருமக அப்படின்னு போட்டிருக்குது. இதை பார்த்ததுன்னு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயந்து நடுங்கிறாங்க ஹீரோயினை பார்த்து. அப்போ ஹீரோயின் செம்ம கெத்தா என்ன இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் லீகல் ப்ரூஃப் வேணுமா அப்படின்னு கேட்குறான். அதோட அவனோட ஃபோனில் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறான். அதில் அந்த பழைய அக்கா புருஷன் இருக்கால, நான் தான் ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தேன், அவன் மேலே எந்த தப்புமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை ஒத்துக்கிற வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்ததுமே எல்லாருமே இந்த அப்பா எவ்வளோ ஒரு கெட்டவனாக இருக்கான், காசுக்காக சொந்த பொண்ணுடைய மானத்தையே வாங்க பார்க்குறானே அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து அவனை திட்டுறாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு போலீஸ் அங்கே வந்துடுது. அப்பாவை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. அப்பா கோவத்தில் கத்துறாரு, உனக்கு நான் என்ன நிஜமாவே உன்னுடைய அப்பான்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கியா, நீ என்னோட சொந்த பொண்ணே கிடையாதுடி அப்படின்னு ஒரு பெரிய ஷாக்கை சொல்றான். ஹீரோயினுக்கு அதை கேட்டதுமே செம்ம ஷாக்கு. அப்ப இவர் என்னோட அப்பாவே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் காலேஜ் நடந்த இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ஹீரோ உடனே அவளுக்கு ஃபோன் பண்றான். காலேஜ் ஏதோ பிரச்சனையாமே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயினும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே தனியாகவே ஹேண்டில் பண்ணிட்டேன், நீங்கள் ஆஃபீஸ் வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், இனிமேல் நீ தினமும் நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போடுறான். ஹீரோயினும் தினமும் எதுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ, நீ தான் நான் சொன்ன நம்ம மற்ற கப்பல்ஸ் மாதிரி இருக்கணும்னு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வேணும்னே ஆக்டிங் பண்ணி ஹலோ ஹலோ நீங்கள் பேசுறதுன்னு கேட்கவே இல்லையே, சிக்னல் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண பார்க்குறான். அப்போ டக்குன்னு ஹீரோ அவளுக்கு பின்னாடி இருந்து வந்து அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம், நீங்கள் எப்போ வந்தீங்க, ஆஃபீஸில் தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோ, உன்னை பார்க்காம எனக்கு வேலையில் ஃபோக்கஸே வர மாட்டேங்குது அப்படின்னு ரொமான்டிக்காக சொல்கிறான். ஹீரோயினும், நான் தான் தனியாக பார்த்துப்பேன்னு சொன்னால அப்புறம் எதுக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு வந்தீங்க, உங்களுக்கு என்னை பார்க்கணுன்னா நம்ம தினமும் வீடியோ காலில் பேசிட்டு தானே இருக்கும், இப்படி ஓடி வர வேணாம்ல, டயர்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு அவன் மேலே இருக்கிற அக்கறையில் ஹீரோயின் சொல்ல ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அவளோட நெத்தியில் ஒரு க்யூட்டாக ஒரு கிஸ் கொடுக்குறான். ஹீரோயினும் அவனுக்கு ரிவார்டு அவனுடைய கன்னத்தில் ஒரு கிஸ் கொடுக்குறான். அதுக்கு ஹீரோ, இதெல்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி அவளை லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஹீரோயினும் அந்த ஆள் போலீஸ் முன்னாடி கத்தும் போதும் நான் அவருடைய சொந்த பொண்ணே இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்கிறான். ஹீரோன் அதை பற்றி ஆள் வச்சு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவனை ஹக் பண்ணிக்கிறான். நைட் அவள் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அவனோட பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக கிளம்புறான். அவள் தூக்கத்திலே அவனோட கையை பிடிச்சிட்டு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, நீ நிம்மதியாக தூங்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அடுத்த நாள் அந்த தம்பி பையனுடைய அம்மா நம்ம ஹீரோயினை பார்க்க வராங்க. அவங்க, நீங்கள் தான் எங்களுடைய பெரியம்மா, உங்களால் தான் என் பையனுக்கு அந்த அக்கா கூட கல்யாண பேச்சு நாங்கள் எடுத்தோம், எனக்கு முதல்ல இருந்தே அவளை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் இப்போ தான் அவங்க குடும்ப நடுத்தருக்கு வந்துருச்சு, அதனால் அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். அடுத்த சீனில் அந்த அக்கா வேற ஒரு பொண்ணு கூட ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவளோட பாய் ஃப்ரெண்டை போய் சண்டை போட பார்க்குறான். யார் இவன் அப்படின்னு கேட்க அங்கே வர அந்த அவனுடைய அம்மா, நீ இன்னும் இந்த வீட்டில் தான் இருக்கிறியா, இவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் தூக்கி போடுறான், என் பையனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு அந்த அக்காவை திட்டி அங்கேருந்து துரத்த பார்க்குறாங்க. அந்த அக்கா அழுகுறான், எங்கள் குடும்பம்ன்ற பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு, இப்போ என்னை துரத்துனா நான் எங்கே போவேன், என் பாய் ஃப்ரெண்டுக்கு வேறு பொண்ணுடைய அஃபேர் இருந்தால் கூட எனக்கு கவலை இல்லை, என்னை மட்டும் வீட்டை விட்டு துரத்தாதீங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அம்மா அவளோட கன்னத்தில் ஒரு அறை விட்டு, நீ எங்கள் கூ ஃபேமிலியோடைய பெரியம்மான்னா நம்ம ஹீரோயின், அவளே எதிர்த்து பேசியிருக்கல, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லி அவளை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க.
அக்கா ரோட்ல நின்று அழுதுகிட்டு இருக்கான். எல்லாம் அந்த ஹீரோனால தான் அவளுக்கு அது நடந்திருக்குதுல்ல. நாங்க அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கோம், அவளுக்கு எப்படி இந்த ஹீரோ தெரியும்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னொரு பக்கம் ஹீரோ ட்ரிப்ல இருந்து ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்றான். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க அவ சாப்பிட்டேன், ஆனா அவங்க வீட்டு சாப்பாடு மாதிரி டேஸ்டா இல்லை அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவன் அந்த அக்காவை அவங்க வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாமா, நான் ஏதாச்சும் ஓவரா பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ நீ பண்ணதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்றான். அதோட நான் உன்னோட டிஎன்ஏ செக் பண்றதுக்காக சாம்பிள் அனுப்பி வச்சிருக்கேன், ரிசல்ட் வந்ததுமே சொல்றேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு கொஞ்சறான். அதுக்கு ஹீரோ நானும் தான், நான் இப்பதான் ஷவர் பண்ண போறேன், ஆனா ஃபோன் கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் யோசிக்கிறான், இவன் ஃபோன் பேசுறதுக்கு முன்னாடி தான் குளிச்சுட்டு வந்தேன்னு சொன்னான், அப்புறமே திரும்பவும் குளிக்க போறான், ஒருவேளை கோல்டு ஷவர் எடுக்க போறானோ அப்படின்னு நினைச்சிட்டு அவளுக்கு ஒரே வெக்கமா வருது. ஏன்னா 2 பேர் வீடியோ கால்ல இருக்காங்கல்ல. காலையில ஹீரோயின் எந்திரிச்சு போனை பாக்குறான். அவங்க நைட்டு ஃபுல்லா போனை கட் பண்ணாம அப்படியே வீடியோ கால் பேசிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. வீடியோ காலில் பேசிட்டே தூங்குறது எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. என் புருஷன் எப்போ ஊர்லேருந்து வருவான்னு தெரியல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவளுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு அவளுடைய ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஃபோனில் நீங்கள் மிஸ்டர் கூவோடைய ஒய்ஃபா, அவருக்கு இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காயம் பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு செம்மையாக பயம் வந்து அவள் பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறான். அங்கே வந்து பார்த்தா ஹீரோடைய பெட்டு பக்கத்தில் வேற ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்து, ஓ நீ தான் என்னோட ஒய்ஃபா, இவன் உன்னை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ உடனே இவ என்னோட ஒய்ஃபு, அப்புறம் இவ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட, நீ ரொம்ப சாதாரண குடும்பம் மாதிரி இருக்க, என் நாக்கு கொஞ்சம் நீளம், ஏதாச்சும் தப்பாக பேசினா ஒன்றும் கோச்சிக்காத அப்படின்னு நக்கலாக சொல்கிறான். ஹீரோயின் அதுக்கு, நான் ஏன் கோவப்பட போகிறேன், நான் தான் என்னோட லீகல் ஒய்ஃபு, உன்ன மாதிரி பின்னாடி வந்த கெஸ்ட்டு கிடையாது அப்படின்னு அவ சொல்கிறான். அந்த பொண்ணு கடுப்பாயிட்டு, என்ன ஜோக் பண்றியா, நான் சின்ன வயசுலேருந்தே இவன் கூடவே வளர்ந்தவன், இவனுக்கு காயம்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயினும், நான் உன்னை எதுவுமே சொல்லலையே, உனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணு ஹீரோயினை தொட போறான், ஆனா ஹீரோ அவ கையை தள்ளி விட்டுடுறான். உடனே அவ ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து, ஹீரோ எப்பவுமே ஆஃபீஸ் வேலையில பிஸியா இருப்பான், ஃபியூச்சர்ல உனக்கு போர் அடிச்சாலோ இல்லை யாராச்சும் உன்னை மிரட்டினாலும் என்கிட்ட சொல்லு, நான் உங்களுக்கு நல்ல ஒரு லெசன் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவ கையை உதறி விட்டுட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவில் இருக்கிற விஷயம், நீ நடுவில் வராமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறான். ஹீரோயினை லவ்வாக பார்க்குறான். அதை பார்த்து அந்த பொண்ணு, இவன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு இப்படி பார்க்குறான், என்னை எப்பயுமே இப்படி இவன் பார்த்ததே இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே பொறாமப்பட்டு வெளியில் போயிடுறான். அவன் போன உடனே ஹீரோயினை செம்ம கோவத்தில் அங்கே இருக்கிற ஆரஞ்சு பழத்தோட தோலை உரிக்கிறான். ஹீரோ அதுக்கு, ஏன் கோவமா இருக்க அப்படின்னு கேட்க, உங்களுக்கு காயம்பட்ட விஷயம் உங்க அம்மா அப்பாவுக்கு கூட தெரியல, ஆனா உங்களோட இந்த சின்ன வயசு ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரிஞ்சு ஓடி வந்துட்டா உங்களுக்குள்ள அப்படி என்ன பழக்கம் அப்படின்னு பொறாமையில சொல்றான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே உண்மையை சொல்றான், நான் சின்ன வயசுல இருக்கும்போதே என்னை யாரோ கிட்னாப் பண்ணி ஆத்துல தூக்கி போட்டுட்டாங்க, அப்ப அந்த பொண்ணுதான் அந்த வழியா வந்தவ என்னை காப்பாத்தினா, அந்த விபத்துல என்னோட இடது காதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்தானா, அவதான் அப்பப்ப வந்து என்னை பார்த்துக்கிட்டான், அதான் எனக்கு அவனோட பாசம் இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும், ஓ அப்போ வெறும் ஃப்ரெண்ட் இல்லை, உன்னோட சின்ன வயசு லவ்வர் அப்படிதானே அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ, ஆமாம், ஆனால் அவளை நான் என் கூட லைஃப் ஃபுல்லாக வாழ வைக்கிறதுக்கு ஆசைப்படலையே, அதான் அவளை எப்பயுமே தள்ளியே வச்சிருக்கேன், என் மனசில் எப்பயுமே நீ மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ரொமான்டிக்காக சொல்கிறான். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வாயால் இதை கேட்ட உடனே அவளுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது, அவளுக்கு ஒரே வெக்கமாக வருது. ஹீரோ சொல்கிறான், ஆனால் எனக்கு இங்கே ஏதோ ஒரு பொறாமை இருக்கிற மாதிரி தோணுதே அப்படின்னு கிண்டலாக கலாய்க்க அவன், எனக்கு ஒன்றும் பொறாமை இல்லையே அப்படின்னு சொல்லி அவனோட வாயில் ஆப்பிளை வச்சு திணிக்கிறான். அவன், உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்க ஹீரோ, இல்லை, ஆனால் நீ போன வாட்டி என்னோட உதட்டு பிடிச்சி கடிச்சு அப்போதான் பயங்கரமா வலிச்சிச்சு அப்படின்னு வேணும்னே அவளை வம்புக்கு இழுக்கிறான். அதுக்கு ஹீரோயினும், உங்களுக்கு காயம் பட்டிருக்குது, ஆனா இன்னும் இந்த உங்களோட நாட்டினஸ் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சு, உங்களுக்கு நிஜமாவே எங்க காயம் பட்டுச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். ஹீரோ சின்ன காயம்தான் அப்படின்னு மறைக்க பார்க்குறான். ஹீரோயின் விடாம, நீங்க சொல்லலைன்னா நான் உங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அதுக்கு ஹீரோ, என்னோட இடது காதில் சின்ன வயசுல அடிபட்டுச்சுல, அதனால டாக்டர் இப்போ என்னுடைய இடது காது கேட்குற அந்த பவர் சுத்தமாக இழந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சோகமான விஷயத்த சொல்கிறான். ஹீரோயின் வருத்தப்படாமல் அவனுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறான். பரவாயில்ல, நம்ம குடும்பத்தில் நிறைய காசு இருக்குது, உலகத்தோட பெஸ்ட் டாக்டர்ஸை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம், ஒருவேளை சரியாகலாம் கூட கவலைப்படாதீங்க, இனிமேல் உங்களுக்கு நானே ஒரு காதாக இருப்பேன் அப்படின்னு ரொம்ப லவ்வாக பேசுகிறான். இதை கேட்டதுமே ஹீரோவுக்கு அவன் மேலே செம்மையாக லவ் வந்து அவளை அப்படியே பெட்டில் இழுத்து போட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்.
அப்ப அவங்களோட ஃபோன் ரிங் அடிக்குது. ஹீரோயின் டக்குன்னு அவனை வெளியில தள்ளிட்டு வெக்கப்பட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாயிட்டு அந்த ஃபோனை எடுத்து என்ன இவ்வளோ அவசரமான வேலை அப்படின்னு திட்டுறான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வரப்போகுது, ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் நான் எப்பவுமே உன் கூடவே இருப்பேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்ல அவள் கையை கெட்டியா பிடிச்சுக்கிறான். அவங்க ரிசல்ட் கவரை திறந்து பார்க்குறாங்க. அதில் அந்த மோசமான அப்பா ஹீரோயினோட சொந்த அப்பாவே இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுது. ஹீரோயினுக்கு ஒரே ஹாப்பி, அப்பாடா இவன் நிஜமா என்னோட அப்பா கிடையாது அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவளோட நிஜ அப்பாவை தேடணும்னு சொல்லி ஆசைப்படுறான். இன்னொரு பக்கம் அந்த அக்கா குடும்பத்துக்காரங்க மொத்தமாக பேங்க்ரப்ட் ஆகிட்டு ரோட்டில் வந்து ஒரு புது பிளான் போடுறாங்க. ஹீரோ குளிச்சுட்டு டவல் கட்டிட்டு வெளியில வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்த உடனே வெக்கப்பட்டுட்டு ஓட பாக்குறான். ஆனா ஹீரோ விடாம அவளை பிடிச்சி இழுத்து எங்க ஓடுற அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினும் நீங்க நிஜமாவே இன்னைக்கு அதை பண்ண போறீங்களா, எனக்கு கொஞ்சம் பயமா நர்வஸா இருக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ நம்ம கல்யாணம் பண்ணி 6 மாசம் ஆச்சு, ஹாஸ்பிட்டல் நீ தானே சொன்ன எனக்கு நீ ஒரு காதா இருப்பேன்னு அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ண பாக்குறான். ஹீரோ அவளை அப்படியே பெட்ல தூக்கி போட்டு கிஸ் பண்ணி அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க ட்ரை பண்றாங்க. அவங்களோட வெட்டிங் நைட் ஒரு வழியா நடந்துடுது. காலையில ஹீரோயின் முழிச்சு பாக்குறான். ஹீரோவில் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். அவன் நம்பவே முடியல, நாங்க நிஜமாவே ஒன்னா இருக்கோம்ல, இது ஏதோ கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சு வெக்கப்படுறான். அவன் மெதுவா பெட்ல இருந்து எந்திரிச்சு வெளியில வர பாக்குறான். ஆனா ஹீரோ தூக்கத்திலேயே அவ கையை பிடிச்சு இழுத்துட்டு எங்க போறேன், இன்னும் கொஞ்ச நேரம் என் கூடவே தூங்கு அப்படின்னு கொஞ்சறான். அவன் எனக்கு இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ அவளை மசாஜ் பண்ணி விட்டுட்டு இனிமே நான் உன்னை ரொம்ப ஜென்டலா பாத்துக்குவேன் அப்படின்னுட்டு கிஸ் பண்றான். அப்புறம் 2 பேருமே ஹீரோடைய அம்மா அப்பா வீட்டுக்கு டின்னருக்கு போறாங்க. அங்க வச்சு ஹீரோயின் அவங்க மாமா அத்தை கிட்ட அந்த அக்கா குடும்பம் இருக்குல்ல, அவங்க என்னோட நிஜ குடும்பமே இல்லை அப்படின்னு அந்த விஷயத்த சொல்றான். அதை கேட்ட அந்த அத்தை ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அந்த மிருகங்க உன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தி இருக்காங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு திட்டுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் காலேஜ் முடிச்சு வெளியில் வரும்போது அவளுடைய அக்கா வந்து அவகிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சிரான். எங்கள் குடும்பமே மொத்தமாக ரோட்டுக்கு வந்துடுச்சு, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ப்ளீஸ் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு அழுகுறான். அப்போ கரெக்டாக அவளுடைய அந்த பழைய மோசமான அப்பா இருக்கான்ல, அவள் பின்னாடி இருந்து வந்து அவளை அட்டாக் பண்ண வரான். ஆனால் ஹீரோயின் ரொம்ப உஷாரா அவளுடைய பாடி கார்ட்ஸை கூப்பிடுறான். அவங்க வந்து அந்த அப்பாவை அடிச்சு நடு ரோட்டில் போட்டுடுறாங்க. அப்பா கூட அவளுடைய அக்காவும் சித்தி இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு ஐயோ அவ கூட பாடி கார்ட்ஸ் வருவாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு பயப்படுறாங்க. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே உங்களோட இந்த நாடுகள்லாம் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த அப்பா செம்ம டென்ஷனாக மரியாதை எங்களுக்கு காசு கொடுத்துரு, இல்லைனா திரும்ப உன்னோட காலேஜ்க்கு வந்து நான் இதே மாதிரி ட்ராமா பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ஹீரோயினு காசு கொடுக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்ல அந்த அப்பா அவளை அடிக்கிறதுக்கு போகிறான். அப்போ கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுறான். அந்த அப்பா ஓங்கி ஒரு உத விடுறான். ஹீரோ கோவமா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஒய்ஃப் மேலே கையை வைப்பேன், இனிமேல் அவள் பக்கத்தில் வந்தால் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு காலரை பிடிச்சி மிரட்டுறான். ஹீரோயின் அப்பாவுடைய டையை கெட்டியாக பிடிச்சி அவனோட கண்ணத்திலே பலார்னு கொடுக்குறான். மரியாதையாக சொல்லும், என் நிஜமான அப்பா யாரு, என் அம்மாவுக்கு என்ன ஆச்சு, நீ உண்மையை சொல்கிற வரைக்கும் நான் உன்னை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த அப்பா பயந்து போயிட்டு என்னை அடிக்காத, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் அம்மா ஒரு பார்ல தான் பார்த்தேன், அவளை எனக்கு பிடிச்சதால என் கூட வச்சுக்கிட்டேன், ஆனால் அவள் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தான், நான் உன்னை இத்தனை வருஷமா வளர்த்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு திரும்பவும் போய் சொல்கிறான். ஹீரோயின் திரும்ப அவனோட கன்னத்தில் ஒரு அரை விட அந்த சித்தி பயந்துட்டு உண்மையை சொல்லிடுறான். சித்தி சொல்கிறான் அவங்க அம்மா ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்துடைய பொண்ணு, அவங்க காலேஜ் படிக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, அதை வச்சு தான் இவர் மீட்டிங் பேசி உங்கள் அம்மாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்களுக்கும் அவரோட நிஜ அப்பா யாருன்னு தெரியல. அப்போ அங்கே போலீஸ் வந்து அந்த அப்பா சித்தி அக்கா 3 பேருமே அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப சோகமாயிட்டு எனக்கு இன்னும் என்னோட நிஜ அப்பாவை பற்றி கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். ஹீரோ அவளை அவனுடைய தோல் மேலே சாய வச்சுக்கிட்டு வருத்தப்படாதான், நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு நான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்னு அவளுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஹீரோயினும் ஹீரோவுக்காக ஆசையாக சமைச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து அதை சாப்பிட்டு பார்க்குறான். அவள் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க ஹீரோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு போய் சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே துப்பிடுறான். ஏன்னா சாப்பாடு ரொம்ப கேவலமாக காரமாக இருக்குது. ஹீரோ சிரிச்சுட்டு நீ ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்க, அதான் எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு ரொம்ப லவ்விங்காக சொல்கிறான். அவன் சரி நான் வேலைக்காரம்மா வச்சு சமைக்க கற்றுக்கிறேன் அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறான். அப்புறம் ஹீரோயினும் அவனுக்கு பின்னாடி வந்து அவனோட கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ண பார்க்குறான். அப்போ டக்குன்னு அவங்க வீட்டுக்கு ஹீரோவுடைய அந்த பழைய சின்ன வயசு ஃப்ரெண்டு இருந்தாலும் அந்த பொண்ணு அவள் வரா. அவள் கையில் சூட் கேஸ் வச்சுருக்கான். நான் இங்கே ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக வந்தேன், அதான் கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் தங்கிக்கவா, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே சிஸ்டருங்களா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்குறான். ஹீரோ கடுப்பாயிட்டு இங்கே உனக்கு இடம் இல்லை, நீ வெளியில் போய் வேற ஏதாச்சும் ஹோட்டல் பார்த்துக்கோ அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறான்.
ஆனால் ஹீரோயினும் ஹீரோவை கிள்ளிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கே தங்கிக்கும், வேலைக்கார அம்மா கிட்ட சொல்லி கெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் மனசுக்குள்ள நான் நிறைய ட்ராமா பார்த்துருக்கேன், இவன் இங்கே எதுக்கு வந்திருக்கா, என்ன பண்ண போறா, எல்லாமே எனக்கு தெரியும், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்புறம் 3 பேருமே ஒன்னாக்கு டைனிங் டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேணும்னு அந்த பொண்ணு முன்னாடி சீன் காட்டணும்னு சொல்லி ஹஸ்பண்ட் இந்தா என் கையால் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு ஊட்டி விடுறான். ஹீரோவுக்கு ஒரே ஆச்சரியம், அவ கண்ணாலேயே ஜாட காட்ட அவனும் ஜாலியாக அவள் கையாலேயே சாப்பிட்றான். ஹீரோயின் அவனை கட்டிக்கிட்டு சாப்பாடு போன வாட்டி விட நல்லா இருக்கா அப்படின்னு கிண்டலாக கேட்க அவன் செம்ம டேஸ்ட்டாக இருக்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோவும் அவளுக்கு ஊட்டி விடுறான். 2 பேரும் மாற்றி மாற்றி லவ் மூடில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது, அவளுக்கு வயிறெல்லாம் எரியுது. ஹீரோ அவளோட உதத்தை தொடச்சி விடும்போது அவளோட முகத்தை பார்க்கணுமே அவளுக்கு செம்மையா கடுப்பாகுது. அப்புறம் நான் தான் இவன் கூட சின்ன வயசுல இருந்தே இருக்கேன், என்னை ஒரு வாட்டி கூட இவன் இந்த மாதிரி பார்த்தது இல்லையே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள கடுப்பாகுது. அடுத்த சீன்ல ஹீரோ சோஃபால உட்காந்து லேப்டாப்ல ஏதோ ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனோட மடியில காலை நீட்டி படுத்துக்கிறான். வா உங்க மடி ரொம்ப வார்மா இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ அவ காலை பிடிச்சி மசாஜ் பண்ணி விடுறான். அப்ப அந்த பொண்ணு அங்க வரான். ஹீரோயின் வேணும்னே சத்தமா ஹஸ்பண்ட் உங்க மடியில கால் வச்சா சூப்பரா இருக்குது, எனக்கு என் காலை எடுக்கிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணுக்கு கோவம் தலைக்கு ஏறுது, பகலே இப்படி ரொமான்ஸ் பண்றாங்களே அப்படின்னு கடுப்பா வரா. ஹீரோ லேப்டாப்பை மூடிட்டு சரி வா ஒய்ஃப் நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே கையில தூக்கிட்டு போறான். அந்த பொண்ணு பொறாமையில வெடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் எப்படியாச்சும் இவளை இங்க இருந்து துரத்தணுமே அப்படின்னு பிளான் போடுறான். அடுத்த நாள் ஹீரோயின் சமையல் ரூம்ல ஆன்லைன்ல வீடியோ பார்த்து ஏதோ சமைக்க கத்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் வேண்டாம் நீ கெஸ்ட் நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல அப்புறம் ஹீரோயினும் ஐயோ ஏதோ ஒன்று மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறான். அந்த பொண்ணு சமையல் ரூம்குள்ள தனியா இருக்கும்போது ஹீரோடைய காது ரொம்ப சென்சிட்டிவ் ஆச்சு. இப்போ இந்த சாப்பாட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மாற்றி போட்டால் அவனுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், அப்புறம் அவன் இந்த ஹீரோனை விட்டுட்டு இங்கேருந்து துரத்திடுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு மருந்தை மாற்றி வச்சிடுறான். ஆனால் ஹீரோயின் தூரத்துலேருந்து அவள் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துடுறான். அப்புறம் எல்லாருமே சாப்பிட உட்காடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வழக்கம் போல ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கிட்ட நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல அவள் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு இன்னும் ஏன் எதுவுமே ஆகலை அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ டக்குன்னு அந்த பொண்ணோட காதில் பயங்கரமாக வலி வந்து அவ கத்த ஆரம்பிக்கிறான். ஐயோ என் காது வலிக்குது அப்படின்னு அவ சொல்ல அங்க வேலைக்காரங்க எல்லாம் ஓடி வராங்க. ஹீரோ என்ன ஆச்சு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்து நீ தான் என் சாப்பாட்டுல தான் கலந்துட்டேன் அப்படின்னு கத்துறான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் நீ சமையல் ரூம்ல அந்த மருந்தை மாத்தி போடும்போதே நான் உன்னை பார்த்துட்டேன், நீ ஹீரோவுக்கு கலந்த மருந்தை நான் உன்னோட தண்ணி கிளாஸ்ல கலந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ அவளோட தலையை தடவி என் ஒய்ஃப் செம்ம ஷார்ப்பு வெரி குட் அப்படின்னு சொல்லி அவளை பாராட்டுறான். சரிவா இப்போ ஹாஸ்பிட்டல் போய் அவளுடைய கணக்கை நம்ம தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறான். ஹாஸ்பிட்டல் போன உடனே அந்த பொண்ணு திரும்பவும் இவ தான் என்ன ஹர்ட் பண்ணா அப்படின்னு சீன் போட ஹீரோயின் அவளோட போன்ல இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறான். அதில் அவள் சமையல் ரூமுக்கு வந்து அங்க மருந்து கலக்கிறது அதெல்லாமே அதுல இருக்குது. அந்த பொண்ணு அழுதுகிட்டு ஹீரோ கிட்ட நான் சின்ன வயசுல இருந்து உன்னை காப்பாத்திருக்கேன், நீ இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி, நான் இல்லைன்னா நீ செத்து போயிருப்ப அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா பேச பாக்குறான். அப்ப ஹீரோ ஒரு பெரிய உண்மையை சொல்றான், நீ என் உயிரை காப்பாற்றவே இல்லை, சின்ன வயசுல நான் கிட்னாப் பண்ணதே உன்னோட கேவலமான குடும்பம் தான், நீங்க எல்லாருமே சேர்ந்து என்னோட காதை இப்படி பண்ணிட்டீங்க, நான் இவ்வளவு நாள் உன் மேல வச்சிருந்த அந்த நன்றிய வேஸ்ட் அப்படின்னு சொல்லி செம்மையா திட்டுறான். அப்புறம் போலீஸ் அங்க வந்து அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி எழுதிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அப்பாடா ஒரு வழியா மேட்டர் சால்வ் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அப்புறம் ஹீரோ ஆளுங்களை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தால அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஹீரோயினோட உண்மையான பயாலஜிக்கல் அப்பா யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. அவர் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, இந்த ஊர்ல இருக்க ரொம்ப பெரிய ராங் ஃபேமிலியோட ஹெட் ஆமா அவரு ரொம்ப வருஷமா ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்காரு. ஹீரோயினை கூட்டிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போறான். அங்க ஹீரோயினுடைய நிஜ அப்பா வந்து நிக்கிறாரு. ஹீரோடைய அம்மா அப்பா இவ தான் எங்க வீட்டு மருமகன், இவர் தான் உன்னோட நிஜமான அப்பான்னு சொல்லி இன்ட்ரோ பண்றாங்க. அந்த அப்பா ஹீரோயினை பார்த்த உடனே அழுதுகிட்டு வந்து இவ அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்கான், என் செல்ல பொண்ணு, கடைசியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பாசமா பேசுறாரு. ஹீரோயின் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க அவருடைய அப்பா உண்மையை சொல்றாரு. நானும் அம்மாவும் காலேஜ்ல படிக்கும்போது ரொம்ப லவ் பண்ணோம், ஆனா என் குடும்பத்துல எனக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் அவங்க அம்மாவை கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லி எனக்கு தப்பா நியூஸ் வந்துச்சு. அவ என்னை விட்டுட்டு போயிட்டான்னு நினைச்சு நானும் அவளை தேடல, ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு அவ என் குழந்தையோட பிரெக்னெண்டா இருந்திருக்கான்னு. அவளை நான் தேடி போகும்போது அவன் இறந்துட்டான். அதுல இருந்து நான் உன்னை தேடிட்டே தான் இருக்கேன். நான் எவ்வளவு பெரிய குடும்பத்தோட ஹெட்டா இருந்தாலும்
உன் அம்மாவுக்கு அப்புறம் நான் யாரையுமே கல்யாணமே பண்ணிக்கல, எனக்கு என் மக மட்டும்தான் வேணும்னு இருந்தேன், என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு அழுது ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோயின் அழுதுகிட்டே, தேங்க்ஸ் அப்பா, என் நிஜமான பேரண்ட்ஸ் என் மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சதே எனக்கு போதும். என் அம்மாவுக்கு லைஃப் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பாக தான் இருந்தாங்க. நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட நிஜ அப்பாவை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ அங்கே எல்லாரும் முன்னாடியுமே முட்டி போட்டு உட்காந்து ஒரு அழகான ரிங் எடுத்து ஹீரோயின் கிட்ட காட்டுறான். அப்போ ஹீரோ, நம்ம இன்னும் மறுபடி ஃபார்மலான வெட்டிங் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு நான் சரியான டைம்காக தான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ எல்லாருமே இங்கே இருக்காங்க, இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி அவனோட லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணி அவளை மறுபடி கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயின் அழுதுகிட்டு, எனக்கு ஓகே தான், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல ஹீரோ விரல அந்த மோதிரத்தை மாட்டி விடுறான். அவள் அவனை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோனுடைய அப்பா நக்கலாம், எனக்கு இப்போதான் என் மகளே கிடைச்சிருக்கா, அதுக்குள்ள உங்க மகன் என் பொண்ணை கிட்னாப் பண்ண பாக்குறாரு அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அம்மா அப்பா சிரிக்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, இப்பதான் என் பையனுக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்குது, கவலைப்படாதீங்க, இவன் என் மருமகளை ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணா நாங்க அவனை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு கிண்டலா சொல்றாங்க. கடைசி சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஜோடியா உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் சொல்றான், நீங்க எப்ப இருந்து இந்த ரிங்கை வாங்கி பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றான், நீ அன்னைக்கு உதட்டு பிடிச்சி கடிச்சு அப்ப இருந்து நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து கிண்டலா கண்ணடிக்கிறான். அப்புறம் ரெண்டு பேருமே ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா கிஸ் பண்ணுறாங்க. இதோட இந்த ட்ராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கில் முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய மூவிஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பாய்.